பாலிசி எடுத்தோன்னே கிளைம் கிடைக்கும்னு நினைக்கிறான். ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் ஒருத்தர் எடுக்கிறார், எடுத்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்தே ஆக்சிடென்ட் கவர் பண்ணி கொடுத்துருவோம். பாலிசி எடுக்கிறார், அடுத்த 1 மணி நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகுதா அதுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா ஆக்சிடென்ட் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அவர் ஏமாத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இதே ஒரு நோய் வந்திருக்கு, ஒரு பெரிய நோய், அந்த நோய் அடுத்த நாளே வருது அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி 2 விஷயமா பார்க்கும். அடுத்த நாளே அப்படி ஒரு பெரிய வியாதி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அல்லது யதார்த்தமா சொன்னா அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சு இன்சூரன்ஸ் கம்பெனியை சீட்டிங் பண்றதுக்காக கூட பாலிசி எடுத்துருக்கலாம். அதனால சில விஷயங்கள் என்ன பண்றாங்கன்னா வெயிட்டிங் பீரியட், 30 நாள் வெயிட்டிங் பீரியடு, 2 இயர் வெயிட்டிங் பீரியடு. இன்னும் சொன்னா மெடிக்ளைம் எடுக்கும் போதே ஒருவேளை ஒருத்தருக்கு வேற வியாதி இருக்கும், சுகரோ பிபியோ அல்லது ஹார்ட் டிசீஸோ இருக்கலாம். அதை அவர் டிக்ளேர் பண்ணிட்டாருன்னா அந்த பர்டிகுலர் வியாதிக்கு மட்டும் 3 இயர் வெயிட்டிங் பீரியட், 4 இயர் வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறத சொல்லி தான் எடுப்பாங்க. பிகாஸ் ஆஃப் எடுத்தவங்க எல்லாருமே நோயாளியா வந்துட்டாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனினால ஒரு லாஸ் ஆன, ரியலா லாஸ் ஆனவனுக்கு கொடுக்க முடியாது. அதனால தான் வெயிட்டிங் பீரியட் எல்லா பாலிசியிலையுமே சில வெயிட்டிங் பீரியட் இருக்கும்.